பொன்னி நதியே, உன்னை பார்த்து களிப்படையாத கன்னிப்பெண் யார்தான் இருக்க முடியும்? உன் மணக்கோல ஆடை அலங்காரங்களைக் கண்டு உள்ளம் பொங்காத மங்கை யார் இருக்க முடியும்? கல்யாண பெண்ணைச் சுற்றி ஊரிலுள்ள கன்னிப்பெண்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்வது போல் உன்னை நாடி பெண்கள் வந்து கூடுவதும் இயற்கையே அல்லவா? சித்திர விசித்திரமாகச் செய்த அன்ன வடிவமான வண்ணப் படகில் வீற்றிருக்கும் இந்த வனிதாமணிகள் யார்? அவர்களில் நடுநாயகமாக நட்சத்திரங்களுக்கிடையில் பூரண சந்திரனைப் போல் ஏழுலகங்களையும் ஆளப்பிறந்த ராணியைப் போல் காந்தியுடன் விளங்கும் இந்த நாரீமணி யார்? அவளுக்கு அருகில் கையில் வீணையுடன் வீற்றிருக்கும் சாந்த சுந்தரி யார்? அவர்களில் ஒருத்தி ஏழுலகத்துக்கும் ராணி எனத்தகும் கம்பீர தோற்றமுடைய பெண்மணி. இன்னொருத்தி வீணை தந்திகளில் விரல்களை ஓட்டி இன்னிசை எழுப்பிய நங்கை. இருவரும் அழகிகள் என்றாலும் ஒருவருடைய அழகுக்கும் இன்னொருவருடைய அழகுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது. வாசகர்களை மேலும் சந்தேக ஆராய்ச்சி நிலையில் விட்டு வைக்காமல் இவர்கள் இருவரும் யார் என்று சொல்லிவிடுகிறோம். கம்பீர தோற்றமுடைய கங்கைதான் சுந்தர சோழ மன்னரின் செல்வ புதல்வி குந்தவை. சரித்திரத்தில் ராஜராஜன் என்று புகழ்பெற்ற அருள்மொழிவர்மனின் சகோதரி. அரசிலங்குமரி என்றும் இளைய பிராட்டி என்றும் மக்களால் போற்றப்பட்ட மாதரசி. சோழ ராஜ்யத்தின் மகோன்னதத்திற்கு அடிக்கோலிய தமிழ் பெரும் செல்வி. ராஜராஜனுடைய புதல்வன் ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனாயும் மன்னாதி மன்னனாயும் ஆக்கிய தீரப் பெண்மணி. இன்னொருத்தி குந்தவை பிராட்டியுடன் இருக்கும் பாக்கியத்தை நாடி வந்த கொடும்பாலூர் சிற்றரசர் குலப்பெண். பிற்காலத்தில் சரித்திரத்திலேயே இணையில்லாத பாக்கியவதியாக போகிறவள். இன்று அடக்கமும் இனிமையும் சாந்தமும் உருவெடுத்து விளங்குகிறவள். படகு மிதந்து கொண்டே வந்து மரங்கள் சிறிது இடைவெளி தந்த ஓடத்துறையில் ஒதுங்கி நிற்கிறது. இந்த இரு மங்கைமார்களும் படகிலிருந்து கரையில் இறங்கினார்கள். குந்தவை மற்ற தோழி பெண்களை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்கள், ஒரு நாழிகை நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம். அந்த தோழி பெண்கள் அனைவரும் தெய்வத் தமிழ்நாட்டில் பற்பல சிற்றரசர்களின் அரண்மனையில் பிறந்த அரசகுமாரிகள். குந்தவை தேவிக்கு தோழியாக இருப்பதை பெறற்கரும் பேராக கருதி பழையாறை அரண்மனைக்கு வந்தவர்கள். இப்போது தங்களில் ஒருத்தியை மட்டும் அழைத்து கொண்டு குந்தவை பிராட்டி கரையில் இறங்கி போய்விட்டு விரைவில் வருகிறேன் என்றதும் அவர்களுடைய கண்களில் ஏமாற்றமும் அசூயையும் தோன்றின. கரையில் குதிரை பூட்டிய ரதம் ஒன்று சித்தமாயிருந்தது. வானதி, ரதத்தில் ஏறிக்கொள் என்றாள் குந்தவை தன் தோழியை பார்த்து. வானதி ஏறியதும் தானும் ஏறிக்கொண்டாள். ரதம் வேகமாய்ச் சென்றது. அக்கா, நாம் எங்கே போகிறோம், எனக்கு சொல்லலாமா? சொல்லாமல் என்ன, குடந்தை சோதிடர் வீட்டுக்கு போகிறோம். சோதிடர் வீட்டுக்கு எதற்காக போகிறோம் அக்கா? என்னத்தை பற்றி கேட்பதற்காக? வேறெதற்கு? உன்னை பற்றி கேட்பதற்காகத்தான். சில மாத காலமாக நீ இப்படி பிரம்மை பிடித்தவள் போலும் உடல் மெலிந்தும் வருகிறாயா? உனக்கு எப்போது பிரம்மை நீங்கி உடம்பு தேரும் என்று கேட்பதற்காகத்தான். அக்கா, தங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. எனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லை. என்னை பற்றி கேட்பதற்காக போக வேண்டாம், திரும்பி விடுவோம். இல்லையடி அம்மா, இல்லை. உன்னை பற்றி கேட்பதற்காக இல்லை, என்னை பற்றி கேட்பதற்காகத்தான் போகிறேன். தங்களை பற்றி என்ன கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? ஜோசியரிடம் கேட்டு என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? எனக்கு கல்யாணம் ஆகுமா, அல்லது கடைசி வரையில் கன்னி பெண்ணாகவே இருந்து காலம் கழிப்பேனா என்று கேட்கப் போகிறேன். அக்கா, இதற்கு ஜோசியரிடம் போய் கேட்பானேன்? தங்களுடைய மனதையே அல்லவா கேட்க வேண்டும். தாங்கள் தலையை அசைக்க வேண்டியதுதான். இமயமலை முதலாவது குமரி முனை வரையிலுள்ள 56 தேசத்து ராஜாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வரமாட்டார்களா? ஏன், கடல் கடந்த தேசங்களிலே இருந்தெல்லாம் கூட வருவார்களே. தங்களை கைப்பிடிக்கும் பேரு எந்த வீர ராஜகுமாரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அதை தாங்கள் அல்லவா தீர்மானிக்க வேண்டும். வானதி, நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று வைத்து கொண்டாலும் அதற்கு ஒரு தடை இருக்கிறது. எந்த தேசத்து அரசகுமாரனையாவது மனம் புரிந்து கொண்டால் நான் அவனுடைய நாட்டுக்கு போக வேண்டி வருமல்லவா? எனக்கு இந்த பொன்னி நதி பாயும் சோழ நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு போக பிடிக்கவே இல்லையடி. வேறு நாட்டுக்கு போவதில்லை என்று நான் சபதம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது ஒரு தடையாகாது. தங்களை மனம் புரிந்து கொள்ளும் எந்த ராஜகுமாரனும் தங்கள் காலில் விழுந்து கிடக்கும் அடிமையாகவே இருப்பான். இங்கேயே இருக்க வேண்டும் என்றாலும் இருந்து விட்டு போகிறான். ஆகா, எலியை பிடித்து மடியில் வைத்து கட்டிக்கொள்வது போல் வேறு தேசத்து ராஜகுமாரனை நம் ஊரிலேயே கொண்டு வைத்துக் கொள்ளவா சொல்கிறாய்? அதனால் என்னென்ன தொல்லைகளெல்லாம் விளையும் தெரியுமா?
எப்படியும் பெண்ணாய் பிறந்தவர்கள் ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டுதானே தீர வேண்டும். அப்படி ஒரு சாஸ்திரத்திலும் சொல்லியிருக்கவில்லையடி வானதி. ஔவையாரை பார், அவள் என்றும் கண்ணி அழியார கவிசுவரியாக பல காலம் ஜீவித்திருக்கவில்லையா? ஔவையார் இளம் பிராயத்திலேயே கடவுளின் வரத்தினால் கிழவியாக போனவள். தாங்கள் அதைப்போல் ஆகவில்லையே. சரி, அப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்று புறப்பட்டால் அனாதையான சோழ நாட்டு வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன். அத்தகையவனுக்கு ராஜ்யம் இராது. என்னை அழைத்து கொண்டு வேறு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்ல மாட்டான். இங்கேயே சோழ நாட்டிலேயே இருந்து விடுவான். அக்கா, அப்படியானால் இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டீர்களே? ஒரு நாளும் போக மாட்டேன். சொர்க்கலோகத்துக்கு என்னை அரசியாக்குவதாகச் சொன்னாலும் போக மாட்டேன். இன்றைக்குத்தான் என் மனம் நிம்மதி அடைந்தது. அது என்னடி? நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோடு வந்தே தீர வேண்டும். உங்களை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது. அதே சமயத்தில் இந்த சோழ வளநாட்டை பிரிந்து போகவும் எனக்கு மனமில்லை. கல்யாணமானால் நீ பிரிந்து போய்தானே தீர வேண்டும். நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை அக்கா. அடியே, எனக்கு செய்த உபதேசமெல்லாம் எங்கே போயிற்று? தங்களைப் போலவா நான்? அடி கள்ளி, எனக்கு எல்லாம் தெரியும். என் கண்ணில் மண்ணை தூவலாம் என்றா பார்க்கிறாய்? உனக்கு சோழ நாட்டின் மீது அபிமானம் ஒன்றும் கிடையாது. நீ ஆசை வைத்திருக்கும் சோழ நாடு வாளும் வேலும் தாங்கி ஈழ நாட்டுக்கு யுத்தம் செய்ய அல்லவா போயிருக்கிறது. உன் அந்தரங்கம் எனக்கு தெரியாது எனரா நினைத்தாய்? அக்கா அக்கா, நான் அவ்வளவு மடமதி உடையவளா? சூரியன் எங்கே? காலை பனித்துளி எங்கே? சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்பட்டால் என்ன பயன்? பனித்துளி சிறியதுதான், சூரியன் பெரியது, பிரகாசமானதுதான். ஆனாலும் பனித்துளி அப்படிப்பட்ட சூரியனை சிறைப்படுத்தி தனக்குள் வைத்திருக்கிறதோ இல்லையோ? வானதி உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்த குரலில், அப்படியா சொல்கிறீர்கள்? பனித்துளி கூட சூரியனை அடையலாம் என்று சொல்கிறீர்களா? என்றாள். பிறகு திடீரென்று மனச்சோர்வு வந்துவிட்டது. பனித்துளி ஆசைப்படுகிறது, சூரியனையும் சிறைப்பிடிக்கிறது. ஆனால் பலன் என்ன? சிறிது நேரத்துக்கெல்லாம் சரியான தண்டனை அடைகிறது. வெயிலில் உலர்ந்து இருந்த இடம் தெரியாமல் மறைகிறது. அது தவறு வானதி. பனித்துளியின் ஆசையைக் கண்டு சூரியன் தன்னுடன் பனித்துளியை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். தன் ஆசைக்கு கந்த பனித்துளி பெண் பிற புருஷர் கண்ணில் படக்கூடாது என்று அவன் எண்ணம். இரவு வந்ததும் மறுபடியும் வெளியே விட்டு விடுகிறான். மறைந்த பனித்துளி மறுபடியும் வந்து உதிக்கிறதல்லவா? அக்கா, இதெல்லாம் என்னை தேற்றுவதற்காகச் சொல்கிறீர்கள். அப்படியானால் உன் மனதில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லு. இத்தனை நாள் இல்லவே இல்லை என்று சாதித்தாயே, அதனால்தான் குடந்தை ஜோசியரிடம் போகிறேன். என் மனதில் குறை இருந்தால் அதை பற்றி கேட்க சோதிடரிடம் போய் என்ன பயன் என்று கூறி வானதி பெருமூச்செறிந்தாள். குடந்தை சோதிடரின் வீடு அந்த நகரின் ஒரு மூலையில் காளி கோயிலுக்கு அருகில் ஒரு தனித்த இடத்தில் இருந்தது. குடந்தை நகருக்குள் புகாமலேயே நகரை சுற்றி கொண்டு ரதம் அந்த வீடு சென்று அடைந்தது. ரதசாரதி ரதத்தை தங்கு தடையின்றி அங்கே ஓட்டிக்கொண்டு போய் சேர்த்ததை பார்த்தால் அவன் அதற்கு முன் பலமுறை அங்கே ரதம் ஓட்டிக்கொண்டு சென்றிருக்க வேணும் என்று தோன்றியது. வீட்டு வாசலில் சோதிடரும் அவருடைய சீடர் ஒருவரும் ஆயத்தமாக காத்திருந்தார்கள். சோதிடர் மிக்க பக்தி மரியாதையுடன் வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார். பெருமாட்டி, கலைமகளும் திருமகளும் ஊருருவாய் வந்த தாயே, வரவேணும் வரவேணும். இந்த ஏழையின் குடிசை செய்த பாக்கியம், மறுமுறையும் தாங்கள் இக்குடிசையை தேடி வந்தீர்கள். சோதிடரே, இந்த வேளையில் தங்களை தேடிக்கொண்டு வேறு யாரும் இங்கு வரமாட்டார்கள் அல்லவா? வரமாட்டார்கள் தாயே. இப்போதெல்லாம் என்னை தேடி அதிகம் பேர் வருவதே இல்லை. உலகத்தில் கஷ்டங்கள் அதிகமாகும்போதுதான் சோதிடர்களை தேடி மக்கள் அதிகமாக வருவார்கள். இப்போது தங்களுடைய திருத்தந்தை சுந்தரச் சோழரின் ஆட்சியில் குடிகளுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. எல்லோரும் சுக சௌக்கியங்களுடன் சகல சம்பத்துக்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள். என்னை தேடி ஏன் வருகிறார்கள்? அப்படியானால் எனக்கு ஏதோ கஷ்டம் வந்திருப்பதனால்தான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீராக்கும்? இல்லை பெருமாட்டி, இல்லவே இல்லை. நவநிதியும் கொழிக்கும் பழையாறை மன்னரின் திருக்குமாரிக்கு கஷ்டம் வந்தது என்று எந்த குருடன்தான் சொல்லுவான்? உலகத்தில் மக்களுக்கு கஷ்டமே இல்லாமற் போய்விட்டபடியால் இந்த ஏழை சோதிடனுக்கு மட்டும் கஷ்டம் வந்திருக்கிறது. இவனை மட்டும் கவனிப்பாரில்லை. ஆகையால் இந்த ஏழையின் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அம்பிகையைப் போல் வந்திருக்கிறீர்கள். தாயே, குடிசைக்குள்ளே வந்தருள வேண்டும். இங்கேயே தங்களை நிறுத்தி வைத்திருப்பது நான் செய்யும் அபச்சாரம் என்று ஜோசியர் சமத்காரமாக பேசினார். பிறகு சோதிடர் வழிகாட்டி முன் செல்ல குந்தவையும் வானதியும் அவ்வீட்டுக்குள்ளே சென்றார்கள். சோதிடர் தம் சீடனை பார்த்து,
அப்பனே, வாசலில் ஜாக்கிரதையாக நின்று கொண்டிரு. தப்பித் தவறி யாராவது வந்தாலும் உள்ளே விடாதே. அம்மணி, வந்த காரியம் இன்னதென்பதை தயவு செய்து சொல்லி அருள வேணும். ஜோசியரே, அதையும் தங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடாதா? ஆகட்டும் தாயே. என்று கூறிச் ஜோதிடர் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஏதோ மந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்தார். பிறகு கண்ணை திறந்து பார்த்து, கோமாட்டி, இந்த கன்னிப் பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்பதற்காகவே இன்று முக்கியமாக வந்திருக்கிறீர்கள். அவ்விதம் தேவி பராசக்தியின் அருள் சொல்கிறது உண்மைதானா? ஆஹா, பிரமாதம்! உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது? ஆம் ஜோசியரே, இந்த பெண்ணை பற்றி கேட்கத்தான் வந்தேன். 1 வருஷத்துக்கு முன்பு இவள் பழையாறை அரண்மனைக்கு வந்தாள். வந்து 8 மாத காலம் மிக குதூகலமாயிருந்து வந்தாள். என் தோழியருக்குள்ளே இவள்தான் சிரிப்பும் விளையாட்டும் கலகலப்புமாக இருந்து வந்தாள். 4 மாதமாக இவளுக்கு என்னவோ நேர்ந்திருக்கிறது. அடிக்கடி சோர்ந்து போகிறாள். பிரம்மை பிடித்தாற் போல் இருக்கிறாள். சிரிப்பையே மறந்துவிட்டாள். உடம்புக்கு ஒன்றுமில்லை என்கிறாள். இவள் பெற்றோர்கள் நாளைக்கு வந்து கேட்டால் என்ன மறுமொழி சொல்வதென்றே தெரியவில்லை. தாயே, கொடும்பாளூர் கோமகளின் செல்வ புதல்விதானே இவர்? இவருடைய பெயர் வானதிதானே? ஆமாம், உமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே. இந்த அரசிலங்குமரியின் ஜாதகம் கூட என்னிடம் இருக்கிறது. சேர்த்து வைத்திருக்கிறேன். சற்று பொறுக்க வேணும் என்று சொல்லிவிட்டு ஜோதிடர் பக்கத்தில் இருந்த ஒரு பழைய பெட்டியை திறந்து சிறிது நேரம் புரட்டினார். பிறகு அதிலிருந்து ஒரு ஜாதக குறிப்பை எடுத்து கவனமாய் பார்த்தார். நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோட்க்கு ரெடியா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.